இருக்கிறார்கள். சோசியல் மீடியா, சமூக வலைத்தளம், போன்களூடாக சவால்கள் அவர்கள் போன்களூடாக அவருடைய கைகளிலே கொடுக்கப்பட்டு அவர்கள் அதற்குள்ளேயே தன் சிந்தனை முழுக்க செலுத்தி அதற்குள் வெளியிலே வந்து இந்த சமூகம் பற்றி சிந்திக்கின்ற அளவுக்கு அவர்களால் முடியாத அளவுக்கு சூழ்நிலை திட்டமிட்டு மாற்றப்பட்டிருக்கிறது. ஸ்பெயின் முஸ்லிம்களால் 800 வருடம் ஆளப்பட்ட ஒரு பெரும் தேசமாகும். ஐரோப்பா இருண்ட யுகமாக இருந்தபோது அது அறிவொளி பெற்று பிறந்து ஒரு நல்ல இந்த நவீன உலகத்தை நோக்கி நகர்வதற்கு அடித்தளம் கொடுத்த 2 முக்கியமான நகரங்களில் ஒன்று பக்தாத், இன்னொன்று ஸ்பெயின். அந்த ஸ்பெயின் எழுச்சி கண்டிருந்த காலத்தில் அதனை வீழ்த்த வேண்டும் என்று அன்றைய ஐரோப்பியர்கள், ஆங்கிலேயர்கள் கனவு கொண்டிருந்தார்கள். அவர்கள் தன்னுடைய உளவை அனுப்பி அங்கே பரிசோதனை செய்த போதெல்லாம் அங்கிருக்கின்ற வாலிபர்கள் வீரியத்தோடு இன்னும் இருக்கிறார்கள். ஒரு வாலிபரை சென்று வரலாறுகள் சொல்கின்றனர். ஒரு வாலிபரை சென்று அவர்கள் விசாரிக்கின்ற போது அழுது கொண்டிருந்த வரலாற்றை பற்றி பேசுவார்கள். ஏன் அழுகிறார்? என் தாய் என்னை புனித பாதையில் போராட அனுமதிக்கிறார்களே, ஏன் குர்ஆனை ஹிஃப்து செய்து முடிக்கும் வரைக்கும் இந்த பாதையில் போகக்கூடாது, எனவே இந்த சமூகத்திற்காக போராட முடியவில்லையே என்று அழுது கொண்டிருந்த வரலாற்றை பற்றி பேசுகிறார்கள். வாலிபர்கள் இன்னும் வீரியத்தோடு இருக்கிறார்கள். இந்த சமூகத்தில் வீழ்ச்சியை நாம் கனவு காண முடியாது என்று அறிக்கைகள் சமர்ப்பிக்கிறார்கள். மீண்டும் சில காலத்திற்கு பின்னால் அந்த வாலிபர் சமுதாயத்தை சிதைத்திருப்பதற்கான சதிகள் செய்யப்படுகின்றன. பெண்களும் போதை வஸ்துக்களும் ஏனைய அவருடைய சிந்தனையை திசை திருப்பும் அத்தனை காரியங்களும் கொண்டு இறக்கப்பட்டு அவர்களுடைய சிந்தனைகளுக்குள் திணிக்கப்பட்ட போது குறிப்பிட்ட காலத்திற்கு பின்னால் ஒரு வாலிப சமுதாயத்தை பற்றி ஆலை செய்கிறார்கள். ஒரு வாலிபர் அழுது கொண்டிருந்த சம்பவத்தை சொல்வார்கள். எதற்காக அழுகிறாய்? நான் விரும்பிய பெண்ணை என் தாய் மனமுடிக்க விடுகிறார் இல்லை என்று வாலிபர் அழுது கொண்டிருந்தார் என்று சொல்லுவார்கள். இப்போது அவருடைய அறிக்கை சொல்கிறது, ஸ்பெயினை கைப்பற்றுவதற்குரிய சந்தர்ப்பம் வந்துவிட்டது. வாலிபருடைய திசை வேறு பக்கம் மாறிவிட்டது. அவர்கள் சமூகம் பற்றி சிந்திக்கின்ற உணர்விலே என்று சொன்னார்கள். இது சம்பவம் உண்மையா பொய்யா என்கின்ற ஆராய்வதை விட யதார்த்தம் இதுதான். திட்டமிட்ட சதியின் விளைவாக எம் சமுதாயம் சிறைபிடிக்கப்பட்டுள்ளது. எம் வாலிபர்கள் கைகளிலே கொடுக்கப்பட்டுள்ள இந்த போன் பிபிசி ஒரு ஆய்வு செய்கின்றது. இந்த பிபிசி ஒரு ஆய்வு 2017 ஆண்டு 90% வாலிபர்கள் சமூக வலைத்தளங்களோடு தொடர்பிலே இருக்கிறார்கள். இது 2017 ஆண்டு ரிப்போர்ட். 90% வாலிபர்கள் சமூக வலைத்தளத்தோடு இருக்கிறார்கள். இவர்கள் பேஸ்புக், யூடியூப், ட்விட்டர் என்று என்னவெல்லாம் இருக்கிறதோ அத்தனைகளோடு அவர்கள் தொடர்போடு இருக்கிறார்கள். இதற்குள் அவர்கள் ஒரு குளத்துல அப்படியே முங்கின மாதிரி அவர்களால் வெளியே வர முடியாமல் கிடக்கிறார்கள். இவர்களுக்கு மனநல பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. சமூக ஊடகங்கள் இளைஞர்களின் மனநிலை பிரச்சனையை தூண்டுவதாக அந்த ஆய்வறிக்கை சொல்கிறது. அதே போன்று மன அழுத்தத்திற்கு இந்த இளைஞர்கள் உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் சமூகம் பற்றியோ, நான் நல்லா நடக்கணும் என்பதை பற்றியோ, இந்த சமுதாயத்துக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பது பற்றியோ சிந்திக்க விடாமல் போன்களுக்குள் சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று அவர்களுக்குள் ஒரு அடிமை நிலை உருவாகி இருக்கிறது. சமூக ஊடகத்தில் பாராட்டுகளுக்காகவும் லைக்குகளுக்காகவும் செய்திகளை போட்டுவிட்டு அதை திரும்ப எத்தனை லைக் என்று பார்க்குகின்ற ஒரு போதை, ஒரு மயக்கம் இன்றிருக்கின்ற இளைஞர்களுக்கு உருவாகி இருக்கிறது. இது அத்தனையும் இந்த வாலிபர்களுக்கு எதிராக செய்யப்பட்ட சதி. நம்ம சர்வ சாதாரணமாக இன்றைய வாலிபருடைய சாதனைகளாக எது பார்க்கப்படுகிறது? பேஸ்புக், யூடியூப் ஊடாக எது வருவாயை தருகிறதோ அதைத்தான் சாதனையாக பார்க்கிறார்கள். அந்த சாதனைக்கான முயற்சியைத்தான் எடுக்கிறார்கள். சமூக மாற்றத்திற்கான சமூகத்தில் கல்வி எழுச்சி வீழ்ச்சியடைந்து வருகிறது. வாலிபர்கள் பல்கலைக்கழகங்களுக்கு போகின்ற விகிதம் குறைந்து வருகிறது. இன்றிருக்கின்ற பல்கலைக்கழகங்களில் 85 விதமான பல்கலைக்கழகத்துக்கு உள்வாங்கப்படுபவர்களில் பெண்கள் 85 விதமானவர்கள் என்று புள்ளி விவரம் சொல்லுகிறது. ஆக 15 விதமானவர்கள் தான் ஆண்கள். சவுத் ஈஸ்ட் யூனிவர்சிட்டியிலே ஒரு டீனோடு பேசிக் கொண்டிருக்கின்ற போது அவர் சொல்கிறார், MIT ஃபேக்கல்டிக்கு எடுக்கப்பட்ட ஒரு பேட்சிலே எடுக்கப்பட்ட மொத்த மாணவர்களில் மொத்தம் பேரும் பொம்பளை பிள்ளைகள்.
ஏனென்றால் ஆண்கள் எல்லோரும், வாலிபர்கள் எல்லோரும் தன் எதிர்காலத்தை போனுக்குள்ளே தொலைத்து விட்டார்கள் அல்லது அவர்களை தொலைக்க செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதான் யதார்த்தம். அதே போன்று நம்முடைய வாலிபருடைய செயல்படும் திறன் துரிதமாக முறியடிக்கப்பட்டிருக்கிறது. நிஜ வாழ்க்கையில் இருந்து அவர்கள் விலகி ஒரு கனவுலக வாழ்க்கையோடு பக்கத்தில் இருக்கிறார்களோடு யாரோடும் பேசுறதில்லை. ஆனால் உலகம் தெரியாத, ஊர் பேர் தெரியாதவர்களோடு சாட் பண்ணிட்டு இருக்கிறார்கள். பக்கத்துல வீட்டுல நடக்கிறார்கள் விஷயங்கள் அவர்களுக்கு தெரிய வருகிறதில்லை. அதுல ஈடுபட வேண்டும் என்ற உணர்வு வருதில்லை. உம்மா பொருள்கள் வாப்பா சாமான் ஏதாவது வாங்கிட்டு வா, கடைக்கு போய் வாக்கான அதில் ஒரு சுறுசுறுப்பு வருதில்லை. அப்படியோ சோர்ந்து போனேன் அல்லது நெஞ்சடிச்ச பொட்டியாங்கள் மாதிரி மாறி போயிருக்காங்க. ஏனென்றால் இது சிறுக சிறுகைய இளைஞர்கள் தலைகளில் ஏற்றப்பட்ட விஷம். அவர்கள் மெதுவாக அதற்குள் உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள். வாலிபர் சமுதாயமே, எமக்கு எதிராக வீசப்பட்ட வலை இதுதான் என்பதை நாம் புரிந்து கொள்ளாத வரைக்கும் வரலாற்றின் சாதனையாளர்கள் பட்டியலின் ஓரத்தில் கூட நாம் ஒதுங்க முடியாத அளவுக்கு மிக மோசமான நிலைக்கு போய்விடுவோம். அல்லாவின் சன்னிதானத்தில் வாலிபத்தை எப்படி கழித்தாய் என்று சொல்கின்ற போது இரவு முழுக்க முழுக்க நான் பேஸ்புக்குள்ளே இருந்தேன் யா அல்லாஹ் என்று பதில் சொல்ல முடியுமா? என் கேர்ள் ஃப்ரெண்டோடு சட் பண்ணி கொண்டிருந்தேன் என்று சொல்ல முடியுமா? அல்லது யூடியூபிலே அல்லது பேஸ்புக்கிலே நான் ஒரு செய்தியை அப்டேட் பண்ணி கொண்டிருந்தேன், சமூகத்தில் என்னுடைய லைக் அதை கூட்டுவதற்காக என்று சொல்ல முடியுமா? இதானே நம்முடைய பெரும்பாலான பணி நடந்து கொண்டிருக்கிறது. நாம் யோசிக்க வேண்டாம், நாம் எதை செஞ்சு கொண்டிருக்கிறோம், இதனால் சமுதாயத்துக்கு என்ன பயன், ஏன் நாம் இப்படி மாறினோம்? நாம் நமக்கு முன்னிருந்த நம் அப்பாமாருடைய வாலிப வயதில் இந்த சவால்கள் இல்லையே, நாம் ஏன் இப்படி சிறைபிடிக்கப்பட்டோம் என்று எம் வாலிப சமுதாயம் சிந்திக்க வேண்டும். இன்றைய வாலிபர்கள் இந்த நவீன ஊடகங்களின் ஊடாக பாலியல் பிராணிகளாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். பாலியல் காட்சிகளையும் பாலியல் விஷயங்களையும் பார்க்க தேடுகின்ற உணர்வோட உள்ளங்களின் நஞ்சு போல் ஊட்டப்பட்டிருக்கிறது. பழைய காலத்துல செக்ஸ் செய்கிற ஆசை வருமாம். இப்ப இருக்கிற உளவியல் என்றால் செக்ஸ் செய்கிற ஆசை கிடையாது, செக்ஸை பார்க்கிற ஆசை தான் கூடயா. என்றால் அப்பாவும் பவலைக்கு எல்லாம் போனுக்குள்ள வந்துருவான், செஞ்சா ஒரு தரத்தோட விஷயம் முடிஞ்சிடும் என்று ஓடிடுவான், வேற வேலையை பார்க்க போய்த்துருவான். அப்படி இல்லை, பார்த்து கொண்டே இருக்கணும், தேடிக்கொண்டே இருக்கணும், தேடிக்கொண்டே இருக்கணும் என்கின்ற உணர்வு என் பிள்ளைகளின் மனங்களில் நஞ்சு போல் ஊட்டப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இப்படி போன், அதனூடாக சமூக வலைத்தளங்கள் ஊடாக எம்முடைய இளைஞர்கள் சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறார்.